வணக்கம் நண்பர்களே. இந்த பூமி சுத்துற வரைக்கும், அதுல மனித இனம் அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும், முன்னேற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா, முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குன்னா, அந்த இடத்துல போட்டியும், பொறாமையும் நிச்சயமா இருக்கும். இத நாம எப்படி சமமா எதிர்கொள்றது, எப்படி கையாள்றது அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுடைய சவால். இன்னைக்கு வீடியோல முன்னேற்றத்துக்கு தேவையான 3 முக்கிய பண்புகளை பத்தி தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். முதலாவது பண்பு நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ். எதன் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறது? இதுக்கு பதில் ரொம்ப ரொம்ப சுலபமானதுங்க. தனி மனிதன் அவன் மேல வைக்கிற நம்பிக்கை, தன் நம்பிக்கை, அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த ஒரு சாதனையும் தன்னம்பிக்கை இல்லாம முடியவே முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இளமை காலத்துல அப்துல் கலாம் ஐயா அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமான இளைஞராகவும் ரொம்ப எளிமையான குடும்பத்துல இருந்து தான் வந்தாரு. ஆனா அவரு தன்னம்பிக்கையோட கனவு கண்டாரு, முயற்சி செஞ்சாரு, இந்தியாவினுடைய மிக சிறந்த விஞ்ஞானியா ஆனாரு, ஜனாதிபதியாவே ஆனாரு. அவரு ஒரு மிகப்பெரிய உதாரணம்னு தான் சொல்லணும். நாம எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைய சந்திச்சாலும் சரி, நம்முடைய மனநிலை தான் அந்த இடத்துல முக்கியம். நம்மள நாம நம்பி தன்னம்பிக்கையோடு செயல்படும் பொழுது நாம வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு ரொம்பவே சுலபமா போயிடுவோம். துணிச்சலா முயற்சி செய்யற ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையில வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். அப்படி இல்லைன்னா இந்த அகண்ட பூமியில பல துறைகள்ல இவ்ளோ பெரிய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நம்மளால பார்க்க முடியாது. ரெண்டாவதா, கவனிக்கும் திறன். நாம எந்த வேலை செஞ்சாலும் முழு மனதோட செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுதான் வெற்றிக்கான ரகசியம். இந்த கவனிக்கும் திறனுக்கு உதாரணமா சொல்லணும்னா, எங்களுடைய குடும்ப நண்பர் மிக மிக எங்களுக்கு நெருக்கமானவங்க. அவங்கள நான் நெருக்கமா பார்த்திருக்கேன். அவங்களுடைய சின்ன வயசுல இருந்து அவங்க வறுமையில பல கஷ்டங்களை சந்திச்சு ஒரு பெரிய அளவுல அவங்க இருக்கிற அந்த டப்பிங் துறையில 5 தேசிய விருதுகளை வாங்கி இன்னைக்கு ஒரு சிறந்த நடிகையாவும் வலம் வந்துட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க கிட்ட கவனிக்கும் திறன் அப்படிங்கிறது ரொம்பவே இருக்கும். சுத்தி என்ன என்ன மாதிரியான கேரக்டர்ஸ், எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு மாடுலேஷன் இருக்கும், ஒவ்வொரு விதமான டயலாக் டெலிவரி இருக்கும், அவங்க பேசுற விதம், அந்த சுவாசிக்கிற விதம் எல்லாத்தையுமே கவனிக்கணும் அப்படின்னுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க நுட்பமா கவனிப்பாங்க. அவ்வளோ ஒரு கவனிக்கிற அந்த திறன் தான் அவங்கள 5 தேசிய விருதுகள் வாங்குற அளவுக்கு பெரிய ஆளா முன்னேற்றி இருந்தது. இப்படிதாங்க நம்ம எந்த விஷயத்திலையும் 100% கவனம் செலுத்தினா அதுல நிச்சயமா சிறப்பா பெரிய அளவுல வெற்றி காண முடியும். மூன்றாவதா, பொது அறிவு, காமன் சென்ஸ். சில நேரங்கள்ல புத்திசாலித்தனமா சிந்திச்சு பல பிரச்சனைகளை தீர்க்க இது உதவி செய்யுது. ஒரு விவசாயி ரொம்ப நாட்களா மழை பெய்யவே இல்லை அப்படிங்கறதுனால தன்னுடைய நிலத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன குளம் மாதிரி உருவாக்குனாரு. அவரை பார்த்து எல்லாரும் கேலி பண்ணி சிரிச்சாங்க. இது என்னது இது, இன்னும் மழையே பெய்யல, இதுக்குள்ள இவர் குளத்தெல்லாம் வெட்டுறாராமா, இவர் குளம் வெட்டுற நேரம் மழை பெஞ்சிருமா அப்படின்னு எல்லாம் என்னென்ன மாதிரி எல்லாமோ வாய்க்கு வந்த வார்த்தைகளை பேசி அவரை கேலி செஞ்சிருக்காங்க. ஆனா அவருடைய வேலையில முழு கவனத்தோட செயல்பட்டார். சில வாரங்கள் கழிச்சு மழை பெஞ்சது. அந்த குளத்துல சேமிச்ச தண்ணீரை பயன்படுத்தி மற்ற விவசாயிகளை விட அதிக மகசூலை அடைஞ்சாரு. அவருடைய அந்த புத்திசாலித்தனமான யோசனை அவருக்கு பெரிய நன்மையை தந்தது. வாழ்க்கையில புத்திசாலித்தனமா சிந்திக்க தெரிஞ்சதுன்னா சாதாரண மனிதர்கள் கூட நிபுணர்களா மாற முடியும். நம்பிக்கை, கவனிக்கும் திறன், பொது அறிவு, இந்த 3 பண்புகளும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் மேல சொன்ன உதாரணங்கள்ல இருக்கிற எல்லாருமே இந்த 3 பண்புகளையுமே உள்ளடக்கினவங்க தான். நீங்க எதை அதிகமா பயன்படுத்துறீங்க? உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்ல ஞாபகமா சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களோட ஷேர் பண்ணுங்க. ஞாபகமா சிந்தனை செய் மனமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.